வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுது டென்மார்க் ஸ்கை யோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை இனிதே நடத்தி கொடுத்த நகுலேஷ் தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தவத்தினை நிதம்புரி. அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். மகாகவி பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில 53வது சிந்தனையாக தவத்தினை நிதம்புரி என்று மிக அழகான வரிகளை நச்சென்று நமக்காக வழங்கியிருக்காங்க. இதன் பொருள் பாத்தீங்கன்னா, தவத்தை எப்பொழுதும் செய்து கொண்டிரு, மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை தியானிப்பதை குறிக்குது. மகாகவி பாரதியும் மகரிஷியும் சிந்தனையில நிறைய விஷயத்துல ஒத்து இருந்தாங்க என்பது நமக்கு தெரியும். இறைவன் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய தவம் அருட்தந்தை 9 விதமான தவமாக கொடுத்திருக்காங்க. துரியாதீத தவம் அந்த ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு முறை அருட்தந்தையின் உற்ற தோழரான பேராசிரியர் KG சாமி ஐயா கிட்ட ஒருவர் கேக்குறாங்க, நான் 10 வருஷமா தவம் செய்யறேன், கஷ்டம்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஐயா சொல்றாங்க, இத சரியா கணக்கு வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா அவம் செய்தோம் அந்த கணக்கு வச்சிருக்கீங்களா? 10 வருடமோ 30 வருடமோ 300 வருடமோ எப்படி வாழ்ந்தோம் என்ற கணக்குக்கும் 10 வருட தவம் போதுமா? 7 தலைமுறைக்கும் ஒருவர் செய்த அந்த வினைகள் தொடரும் அப்படின்னு சொல்றாங்களே. முதல் தலைமுறை என்று நம்ம வச்சுக்கிட்டு அம்மா அப்பா 2வது தலைமுறை, தாத்தா பாட்டி 3ன்னு நீட்டித்து கொண்டே ஒரு கிராஃப் போட்டு பார்த்தோமே. ஆனா 7 தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா 127 பேர் வருவாங்க. அந்த பதிவு அவ்வளவு அழுத்தமாக அத்தனையும் சேர்ந்து நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்குவோம். 8வது 9வது தலைமுறை எல்லாம் 20 வருடம் ஒரு தலைமுறைன்னு கணக்கு இல்லையா? அப்ப 8வது 9வதுன்னும் போது அந்த பதிவு அந்த வினை பதிவுடைய வெயிட் பாத்தீங்கன்னா குறைஞ்சிடும். அப்ப இந்த 127 பேர் செய்தத ஒரு தலைமுறைக்கு ஒருவர் அனுபவிப்பது சரியா இருக்குமா? அதனாலதான் சமன் செய்ய முடியல, அதிகமா இருக்கு. ஒரு செயலை செய்யக்கூடாது என்று 40 வருஷம் தடுத்தாலும் ஒரு முறை செய்து விட்டா அடுத்து வருகின்ற 7 தலைமுறைக்கு அந்த பதிவு புதுப்பிக்கப்பட்டு வீரியம் மிகுந்ததா வலு பெற்றதா மாறிடும். இதை தீர்க்க வேண்டும்னா அத்தகைய வலுவ மனதுக்கு ஊட்ட வல்லதுதான் தியானம். அதனால அதிக தவம் செய்யணும். 7 தலைமுறைக்கு நிற்கும் பாவத்தை போக்க நித்தம் முனைந்து முனைந்து தவம் செய்யணும். நாம முடிந்ததை செஞ்சுட்டா போதுங்க, நமக்கே அது அத்தனை நன்மைய கொடுத்துரும். நம்ம தலைமுறைக்கே அடுத்த தலைமுறையில நாம விட்டதை எல்லாம் பல மடங்கு சிறப்பாக செய்து முடிச்சிடலாம். பழைய கணக்கு தீர்ந்துடும். பேரன் பேத்தி சந்தோஷமா இருப்பாங்க. நாமளே தீர்க்கலாம் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட வேண்டிதான் இருக்கும். ஆனா அதை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க KGS ஐயா.
சரியான பாதையில வந்துட்டோம். நாம செய்வதை எல்லாம் தொடர்ந்து பயணிப்பதுதான். அதனாலதான் கவிஞர் பாரதியார் செய்க தவம் செய்க தவம் தவம் செய் நெஞ்சே அன்பே சிறந்த தவம்னு அந்த தவத்தின் பயனாக நல்லதை, உயர்வை, சிறப்பை, இன்பத்துல இன்பத்தை வாழ்க்கையில அடையலாம்னு சொல்றாங்க. மொய்புற தவம் செய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வலிமையுடன் தவம் செய் என்பதாகும். தவத்தை எப்பொழுதும் செய். முழு மனதுடன் செம்மையா செய்யணும்னு வலியுறுத்துறாரு. அவ்வாறு செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். அன்பு ஊற்றெடுக்கும் அன்பே சிவம் எனும் உயிர்களின் மீது அன்பு செலுத்துவது உண்டாகும். பாரத போர்ல இதோ என் எதிரே நிற்கும் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். முதல்ல என் உறவினர்கள். எனக்கு போர் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மறுத்து தன் ஆயுதங்களை துறந்து தவம் செய்ய கானகம் சென்ற அர்ஜுனன் செய்த தவமே உண்மையான தவம். வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். நாம வேண்டி நின்றது அனைத்தும் கிடைக்கும். துன்பம் வரும்போது சோர்வு வந்துடும். சோர்வு இல்லாம சிந்திக்கணும். நல்லவனா இருந்து எதை சாதிச்சோம், எல்லாரையும் போல இருந்துட்டு போயிடலான்னு மனம் சொல்லாம இருக்குமா? அந்த அளவு நாம் தான் துன்பப்பட போறோம் பின்னாடி. ஏன் இது சரியான பாதைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? மாற்றி பயணிக்க முடியுமா? ஆக விடாமுயற்சியோடு வைராக்கியத்தோடு துன்பங்களை சகிச்சு கொண்டு தவம் செய்து கொண்டு வர்றதுதான் சரியான வழின்னு சொல்றாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அந்த ஒன்றையும் மாற்றி ஊழை மாற்றிக் கொள்ளக்கூடிய தன்மையும் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு தவம்தான் பேருதவியாக இருக்கும். வேளச்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில பேராசிரியர் கனாமா கிட்டதான் நான் தீட்சை பெற்றுக்கொண்டேன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் தியானம்னு உட்கார்ந்தாலே பல வகையான எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். நிறுத்தவே முடியாது. கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா கட்டுக்கடங்காம போகும். இது மனதின் இயல்பு. தியானம் தானா நடக்கும். எப்படி? அதற்குள்ள சூழ்நிலையை தான் நாம உருவாக்கி கொடுக்கணும். எண்ணம் ஓடுவதற்கான காரணம் என் மனதில் எப்படி ஓடுதுன்னு கணக்கெடுத்தா இங்க உள்ள எத்தனை பேருங்க? 20 பேரிடமும் ஒரே மாதிரியா எண்ணம் ஓடுமா? ஓடாதுதானே. அதற்கான காரணம் மனதை நிறுத்து என்று சொன்னால் அது பல மடங்கு வேகமா ஓடும். அருத்தந்தை சொல்ற போது நிற்கின்ற புகை வண்டியில தான் ஏறுவதும் இறங்குவதெல்லாம் நடைபெறும். தியானத்தை மனதை ஒரு நிலைப்படுத்தும் பொழுதுதான் எண்ணங்கள் வருவது கூட நமக்கு நிறைய எண்ணங்கள் வர்றது தெரியும். அதாவது குறிப்பா ஆரம்ப சாதகர்களுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா இத ஆர்வமா பார்க்கணும். எவ்வளவு பிரமிக்கத்தக்க விஷயங்கள், எவ்வளவு வேகமா ஓடுது. வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவாங்க. அதை கூர்ந்து கவனிக்கணும். அதில் என்னெல்லாம் ஓடுது, எப்படி ஜம்ப் அடிக்குது பாருங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு காலையில நான் ஷாப்பிங் போறேன். அங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் நண்பரை பாக்குறேன். அவர்கிட்ட ஒரு குழந்தை அவர் கூடவே வருது. அப்பொழுது அந்த குழந்தை பாக்குறதுக்கு யாரோ நினைப்பு எனக்கு வருது. நம் சொந்தக்காரன் குழந்தை அதே மாதிரி இருக்கும்னு நினைவு போகுது. பின் இவர்கிட்ட எங்க போயிடுச்சு? சொந்தக்காரர்கிட்ட போயிடுச்சு. அவர் புதிதா ஒரு கோடி கணக்குல செலவு பண்ணி கட்டிய வீடு வருது. எவ்வளவு அழகான வீடு, பணத்தை இழைச்சு கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிற்கு முன்னாடி அந்த ஆடி கார் ஒரு கிரே கலர்ல ஸ்லீக்கா இருக்கு. அது ஞாபகம் வருது. வாங்க நம்ம போலான்னு ஒரு ரைடுன்னு கூட்டிட்டு போறாரு, புது காருன்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது எனக்கு பிடிச்ச பாட்டை அந்த ஸ்டீரியோல போடுறாரு. ரிசப்ஷன் அப்படி இருக்குங்க. அது அவ்வளவு அந்த ஹீரோ அந்த இயற்கையை ரசிச்சு பாடுறாரு. அது அந்த சுவிட்சர்லாந்துல அந்த பாட்டு எடுக்கப்பட்டிருக்கு. நாமும் நமது வாழ்க்கையில ஒரு முறையாவது சுவிட்சர்லாந்து போயிடணும்ன்ற ஒரு எண்ணம். அதுவும் தனியா இல்ல, குடும்பத்தோட போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது.
எல்லாமே நினைவுக்கு வரும். வெளிநாட்டு நண்பர்கள் ஆரம்பிச்சு வீடு, காரு, சுவிட்சர்லாண்டுன்னு அப்படி ஒரு நிமிஷத்துக்கு சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டே வந்திருப்போம். இது பிரமிப்பா இருக்கு இல்லையா? இத முதல்ல சிட் அண்ட் என்ஜாய் இட். அதாவது இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரசிச்சு பார்த்திருக்கோமா? இப்படி ஓடுமே! அப்படி நம்முடைய தீட்சைன்ற பேர்ல அலைநிலைய நம்மளுடைய அலை இயக்கத்த குறைச்சு இதையெல்லாம் கவனிக்க வைக்கிறாங்க முதல்ல, இல்லையா? அப்ப முதல்ல ஓடுற எண்ணத்த ரசிக்கணும். ஒரு படம் பார்க்கிறது மாரி ஜாலியா பார்க்கணும். சிட் அண்ட் அப்சர்வ். வேடிக்கை பாருங்க, செய்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. உள்ளிருக்கும் அனைத்தும் மேல வரணும். அப்ப அது ஓரளவு வந்து வந்து அமைதியான பிறகுதான் நிறைய அப்பதான் கொப்பளிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இதை சொல்றதுக்கு வரும், அதை சொல்றதுக்கு வரும், இப்படியே ஓடும். அப்ப அந்த அப்புறம்தான் என்ன பண்ணணும்? தியானத்துக்குள்ளேயே போகணும். முதல்ல என்ன ஆனாலும் சரி, நான் தியானம் செய்வேன். அதாவது உத்வேகமா என்ன பண்ணலாம்? ஜூமோ, மன்றமோ எதுவா இருந்தாலும் வந்துடணுங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு. அது ஒரு பழக்கமா மாறணும். வந்து உட்கார்ந்துடணும். கண்ண திறப்பதில்லைன்னு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளணும். யார் வேணா இந்த டப்பா எங்க இருக்கட்டு, அந்த பேக் எங்க இருக்கு, சேஞ்ச் எங்க இருக்கு, எல்லாம் கேட்கட்டும். ஆனா கொஞ்ச நேரம் விடுங்க என்னன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடணும். மனம் எங்க வேணா அலைப்பாயட்டும். முதல்ல மனத்திற்கு ஒரு சங்கல்பம் செய்துக்கணும். அந்த எண்ணமே ஆழ் மனதுல பதிந்து அதற்கான சூழ்நிலையும் தயாரிப்பையும் கொடுத்துடும். பாருங்க, யாருமே இவங்க போறவங்க தான்றத, இவங்க இந்த மாதிரி உட்கார்றவங்க தான்றத அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்காது. அதுக்கான சூழ்நிலைய இறைநிலை அமைத்து கொடுக்கும். மன உறுதி முக்கியம். தொடர் பயிற்சியாக கைகூடணும். சும்மா இருக்கும் பொழுது மற்ற நேரங்கள்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு முறைங்க சில நிமிஷம் கண்களை மூடி என்ன நடந்ததுன்னு அசை போடணும். மனக்காட்சியா ஓட விட்டு பார்க்கணும். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அது போதும். 1 மணிக்கு ஒரு முறை செய்யுங்க. என்ன நடந்தது? மனசுல சில விஷயங்கள் நெருடி இருக்கும், தச்சு இருக்கும், சந்தோஷப்பட்டு இருக்கும், குதூகலமா இருக்கும். அதையெல்லாம் பார்த்து கொண்டே வாருங்க. வரட்டும். அது ஒரு மாதிரி என்ன ஆகும்? நீங்க செய்ய 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 அது அப்படியே பழகிடும். நினைவாற்றல் பெருகிறதையும், விழிப்புணர்வு கூடுவதும், தவம் நன்கு கைகூடுவதையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமானது எல்லாமே வரும். அருட்தந்தை இந்த விழிப்புணர்வும் ஒரு மெடிடேஷன் தான். இத என்ன சொல்லுவாங்க? சமைக்கும் போது கூட அந்த விழிப்புணர்வு அப்பர்செப்டிவ் மெடிடேஷன் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல மிக மிக முக்கியமானது, மிகவும் அனுபவிக்க கூடியது, அந்த தெய்வத்தை உணர்ந்து நிலைக்க வைக்கக்கூடியது என்று சொன்னா அது தவம்தான். தவம் செய்ய செய்ய தவ ஆற்றல் பெருகி கொண்டிருக்கும். அதிக ஆற்றல் உடல்ல திணிவு பெறும். அதாவது ஆரம்பத்துல இது கூட உடம்புக்கு பழக்கம் இல்லை. புதுசா ஒரு லோட கொடுத்து ஏத்துன மாதிரி இருக்குமா? அப்ப எந்த வகையெல்லாம் பழகி வச்சிருக்கோமோ, ஒரு இமோஷன்ஸ், ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை, ஒரு கோபம், ஒரு கவலை அப்படின்னு பீரிட்டு கொண்டு இந்த பிரஷர் குக்கர் இதுவானா ரிலீஸ் ஆற மாதிரி ரிலீஸ் ஆறதுக்கு ட்ரை பண்ணும். இப்படி உள்ள வச்சா இருக்க முடியாது இல்லையா? அதிகப்படியான ஆற்றல் கூட பழகணும். முறைப்படுத்தி கொண்டாதான் உடல்ல தக்க வச்சுக்கிறதுக்கு கூட ஒரு ஆற்று தான். அந்த வகையில அது வெளியேற எத்தனிக்கும். அதையும் நாம பழகி பழகி உடல்ல நிலை நிறுத்தி கொள்ளணும். அப்ப சேமித்து வச்சு கொள்ளணும். ஆராய்ச்சியின் போது செலவு செய்து கொண்டிருப்போம். மாற்றி மாற்றி பயன் தூக்கணும். அதாவது விரிந்த நிலையில் நிற்கவும் முடியணும், ஒரு புள்ளியாக குவிந்து நிற்கவும் முடியணும். நம்ம விருப்பம் போல மனதை இயங்க வைப்பதற்கான பயிற்சி தான் தியானம். மனம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளாதான் வடிவம் எடுக்கிறோம். அவ்வாறு எப்பொருளை எச்செயலைன்னு சுவாமிஜி ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அவ்வாறு வடிவம் எடுக்கும் பொழுது அந்த பொருளை நாம நினைத்து கொள்றோம். வடிவமும் குணமும் சேர்ந்தே நமக்குள்ளேயே அது பதிவாகும். எங்கு பதிவாகும்? நாமளே அதுவா மாறுறோம். மனதிற்கு அடித்தளமாக இருப்பது இறைநிலை அறிவு. அதுதானே கர்ப்ப கிரகம்.
கடலில் உள்ள அலை அது நீரின் அசைவு. அதாவது அலைக்கு உட்பொருளாக உள்ளது நீர். அசைவும் ஓட்டமும் அலை. அதே அலை போலதான் மனம் இயங்கும். அந்த அலையை நிறுத்தி பார்த்தால் அதுவே அறிவு, இறைநிலை. பாரதியார் இத வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டு முகிலாய்ன்னு எழுதியிருப்பாங்க. இறை அனுபவம் பெறத்துக்கு தாங்க மனிதன் வந்திருக்கான். இறை அனுபவத்தின் உச்சக்கட்ட நிலை துரியாதீதத்தில் சுத்த வெளியோடு மனதை கலக்க விட்டு அந்த மனம் இயங்காத நிலைமையை நாம பெறுகிறோம். மகரிஷி எப்படி சொல்றாங்க? சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா? எல்லாரும் கற்க வழிமுறையை ஏற்படுத்தி இருக்காங்க. யார் வேண்டும்னாலும் கற்கலாம். யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அங்கு முழுமையாக நிற்க முடியுமா? அவ்வளவு லேசா முடியாது. முடியணும், முழுமையாக பேரின்பத்தை அனுபவிக்கணும் என்ற மனதுல சிறிதளவு கூட அழுக்கு இருக்கக்கூடாது, அருகுணம் இருக்கக்கூடாது. அது அறுபடணும். அப்படி இல்லைன்னா என்னதான் மேல ஏறினாலும் இறக்கி இறக்கி விட்டுருங்க. மனதிற்கண் மாசிலன் ஆகணும். எந்த கலங்கமும் குற்றமும் இல்லாத நிலை அது. தர்மத்தின் உச்சக்கட்ட நிலைன்னு சொல்லலாம். அப்பொழுதுதான் துரியாதீதத்துல நிலைக்க முடியும். அங்கு கிடைக்கக்கூடிய பேரானந்தம், பேரமைதி, புலன்களினால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட லட்சம் மடங்கு உயர்வானது. வழிமுறைகள் தெரியாம திக்கு முக்காடி கொண்டிருந்தோம். அருட்தந்தை இப்படி செல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சரியான பாதையை காட்டியிருக்காங்க. அந்த நிலையை அடைவதற்கு உண்டான பயிற்சியை கொடுத்திருக்காங்க. மனம் இறைநிலையுடன் கலந்து தெய்வமாக மாறும் நிலை. இயற்கை ரகசியங்கள் அனைத்தும் அங்கு அடக்கமாகி இருக்கு. பேரறிவாக, பேராற்றலாக மாறி நிற்கு. ஆறுகள் சென்று கடலோடு சங்கமிக்கும் பொழுது அத கடல்னு சொல்றது மாதிரி பிரபஞ்சம் எல்லாம் தாண்டி சுத்த வெளியோடு கலந்து விட்ட பின் அது மனம் என்ற தன்மையை இழந்து இறைமையாக மாறிவிடுது. அந்த உணர்வில் லயத்து தவம் இயற்றோம். புலன்கள், மனம் இதெல்லாம் கடந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாவ பதிவுகள் எல்லாம் கரைந்து ஓடத் தொடங்கும். ஒரு இங்க் பாட்டில கொண்டு போய் டேப்ல கீழே வைக்கிறோம். அதுல அந்த ப்ளூ கலர் தாங்க வரும். திருப்பி எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ப்ளூ அவ்வளவு சீக்கிரம் போகாது. சிறிது நேரம் கழித்து தான் லைட் ப்ளூவா மாறி மெல்ல வந்து வெள்ளையாக மாறி ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல அடிமனதுல கருமயத்துல பதிந்துள்ள கலகங்கள் கரைந்து போகும். அங்கு நீடித்து நிலைத்து நிற்க அகத்தாய்வும் அகத்தவமும் மாறி மாறி ஏற்றணும். அந்த நிலையில நின்று நின்று பழகிய பின் தான் உணர்ந்து அனுபவித்து சொன்னார்கள். நான் என்பது அறிவு, சுத்த வெளி, இறைநிலைன்னு சொன்னாங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அங்கு ஒரு அமைதி, அன்பு, கருணை, தூய்மை எல்லா நற்குணங்களும் சேர்ந்த பெருமை அங்கு கிடைக்கும். தன்னை மறந்த நிலை, இறை உறைவில நிக்கிறோம். எளிமையாக, முழுமையாக உச்சக்கட்ட ரகசியத்தை அடையும் முறைய ஆழமா கொடுத்துட்டு போயிருக்காங்க நமது மகான். அந்த இடத்துல நின்று நிலைத்து பழக வேண்டியது நம் கடமை. அங்கு பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும். ஒரு பாடலில் அருட்தந்தை தேடுகின்ற பொருள் என்னன்னு கேட்பாரு. ஏன் தேடணும்? அந்த பொருளை பற்றி தெரிந்தவங்க இருந்தா அவர்களை துணை கொண்டு தேட முடியும். கிடைக்கும் இடம் அது. எது எங்க கிடைக்கும்? இவை எல்லாம் நாடுகின்ற பழக்கம் சில பேரே கொள்வார். எல்லாரும் அந்த தேடுதல் ட்விஸ்ட் எல்லாம் இருக்காதுங்க. ஞானம் அதை தேடும் சிலர் அதை மறந்து விட்டு ஓடுகின்றார், உருக்கத்துடன் தேடுகின்றார். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார் வாடுகின்றார். உளம் நொந்து இருளை தேட
விளக்கெடுத்து போவதை போல் முரண்பாடன்றோன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் தானே. இப்போ கோயில் எல்லாம் கூட டியூப் லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம டியூப் லைட்டும் டிவி எல்லாம் அலற விட்டு கொண்டு தவம் செய்ய முடியுமா? சவுண்ட் அண்ட் லைட் குறைவா உள்ள இடத்துல, இல்லாத இடத்துல உட்கார்ந்து தவம் செய்யும் பொழுதுதான் தவம் நன்கு கைகூடும். பலரும் முக்கியமா விழிப்பதற்கு முன் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில உட்கார்ந்துடணும். அதிக ஆற்றலை வான்காந்தத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம் விருப்பங்கள், அதாவது நிறைவேற்றி கொடுக்கும் நேரம் அது. கும் இருட்டா இருக்கிறவன விளக்கு கொண்டு தேட முடியாது அப்படின்னு அழகா சொல்றாங்க. தவத்தின் மேன்மையை, பெருமையை உணர்ந்து கொள்ளும் பொழுது மேலும் ஆழம் போக உணர்வு பூர்வமாக நமக்கு தவமும் செய்ய முடியும். உண்மையான இறை வழிபாடு எது? இறைவனின் ஆட்சி ஒவ்வொரு பொருளிலும் எவ்வாறு நடந்துகிட்டு இருக்கு? இயற்கையின் நியதி யாது? அந்த நியதியை மதிச்சு அதன்படி வாழ்வதுதான் இறை வழிபாடு. இதை உணர்ந்து கொண்டு இருப்பதுதான் சிறப்பு. சுவாமிஜி வேடிக்கையா சொல்றது உண்டு. இருக்கிற தவத்தை சரியா செய்யாதவங்க தான் எனக்கு இது வேணும், அது வேணும், வேற என்ன எக்ஸ்ட்ரா மெடிடேஷன் நீங்க சொல்லி கொடுத்தாங்க, மகரிஷி முன்னாடி எதை சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளவு பலன்கள் நமக்கு இந்த 9 மெடிடேஷன்லயே வந்துருங்க. நம்ம இதை தாண்டி போக வேணாம். நமக்கு என்ன தேவையோ, எது துன்பம் இல்லாததோ, எது போதுமோ அது நமக்கு சிறப்பா கொடுத்திருக்காங்க. சரியா செய்தா துரியாதீதம் ஒண்ணு போதாதா? எல்லாமே அதுல அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க அருட்தந்தை. நமது நோக்கம் மனதை அலைநிலையை சுருக்கி நுணுக்கி இறைநிலையோடு இணைய வைப்பதுதான். எந்த வகையில செய்தாலும் சுலபமான முறையை எடுத்துக்கொண்டு தினமும் செய்திடணும். அதுவும் 10 நிமிடம் போதும்ன்றாங்க. 20 நிமிடம் அதிகப்படியா கொடுக்கப்படுது. நான் அரை மணி நேரம் தவம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதில் பாத்தீங்கன்னா 10 நிமிடமோ 5 நிமிடமோ தான் மனம் நின்று இருக்கும். மற்ற நேரம் நீங்க தூங்கி விட்டீங்க அப்படின்னு அருட்தந்தை தூக்கத்தை தவம் செய்ததாக கணக்கு போட்டுட்டீங்கன்னு வேடிக்கையா சொல்வாரு. மனதின் தன்மை என்ன தெரியுமா? மனம் எந்த பொருளோட நீண்ட நேரம் தொடர்பு கொண்டாலும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் தொடர்பு வைத்துக் கொள்கிறதோ அந்த பொருளை பற்றி தெரிந்து கொள்ளும். அகத்திற்குள் பிரயாணம் செய்யணும்னு சொன்னா அது மனசுல இருந்து ஒரு பெரிய மைனஸ் ஆங்க. அது தன்னோட மட்டும் அவ்வளோ சீக்கிரத்துல தொடர்பு கொள்ளாதான். அதுதான் இயல்பம். எல்லார பற்றியும் பேசும், தன்னை பற்றி பேசுவதற்கு அது தயாராக இல்லை. மகான்களை தவிர, உள்நோக்கு பயணம் செய்கிற சித்தர்களை தவிர அவ்வளவு எளிதில் மற்றவர்கள் செய்ய மாட்டாங்க. பொதுவாக புறப்பொருள் புலனுணர்வில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கூட நின்று அது என்ன சொல்லுதுன்னு கவனிக்க மாட்டாங்க. கொஞ்சம் விட்டா ஒரேடியா மகிழ்ச்சியில இந்த மனசு துள்ளும். பாத்தீங்கன்னா கவலையில உடைந்து போய் சுக்கு நூறாகி இன்னொரு எக்ஸ்ட்ரீம், இன்னொரு எல்லைக்கு அப்படியே தாவும். எல்லைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். நெகட்டிவா பேசும். உனக்கு மகிழ்ச்சியோ அமைதியோ வெற்றியோ கிடைக்க போறது இல்ல. நீ எது எடுத்தாலும் இப்படிதான். என்ன யாருமே சொல்ல வேணாம். முதல்ல நம்மள டிஸ்கரேஜ் பண்றதுக்கு அது ரெடியா இருக்கும். ஆமா ஆமா அப்படின்னு அதுவே சொல்லிக்கும். கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்து, எனக்கே இப்படி என்ன வருது, நிறுத்துப்பா கொஞ்சம். இது ஏன்? இது என்னுடைய எண்ணம் கிடையாது. கொஞ்சம் ஸ்டாப், பாஸ் பட்டனை போட்டு அமைதிப்படுத்துறது தான் தியானம். அப்படி விரும்பின இடத்துல நாம வச்சு பழகிட்டோம்னா இத தூசியா நினைச்சு தூக்கி எறிய மாட்டோம். என்ன செய்யணுமோ அதற்கு மாற்று முனைப்பாக செய்ய ஆரம்பிக்க மாட்டோம். தியானம் பயில பயில நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா கூட அதை அலட்சியப்படுத்திட்டு சுய நம்பிக்கையை ஊட்டணும். மனதை உள்புறமா திருப்பி லயப்படுத்தணும். இதற்கு தான் தவ வேண்டும். மன அலை சூழல் குறையும். புலன்கள் வேலை செய்யாது. உறங்காத விழிப்பு நிலைக்கு வரும். அரிதுயில் நிலை இல்லையா? உள்ள திரும்பி உயிரை கவனிக்கிற போது மனதிற்கு அடித்தளமாக உள்ள உயிரின் மேலேயே ஒடுங்கும். அப்படி ஒடுங்குற அந்த சுழல் விரைவு அப்பொழுது என்ன ஆயிடும்? ஒடுங்க ஒடுங்க சுழல் விரைவு குறையும்.
இதைதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சித்தர்கள் சொன்னாங்க. இங்கு மனம் உண்மையான நிலைக்கு வருது. மனம் அமைதி பெறுகிறது. ஜீவகாந்த செலவு குறைகிறது. சேமிப்பு அதிகமாகுது. அறிவு கூர்மையாகுது. 6 தீய குணங்களும் நற்குணங்களா மாறும். அதற்கான தயாரிப்பு இங்கதான் நடக்கும். அமைதி அலையிலேயே மனதை வைத்திருக்குமே, ஆனா எந்த நிகழ்ச்சி ஆனாலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலை வராது. தேவையை கணித்து கொண்டு நலம் உண்டாக்கும் செயல்களிலே செய்ய தொடங்கும். ஆக்கினையில் அமைதி நிலையிலிருந்து படிப்படியாக ஒடுங்கி ஒடுங்கி வர துரியம் என்ற நிலைக்கு போறோம். அங்கேயே கூட தீட்டா அலை என்ற சலனம் இல்லாத ஒரு நிலை பாத்தீங்கன்னா அது அந்த இடத்திலேயே கிடைக்கும். எங்க துரியத்திலேயே கூட கிடைக்கும். மேலும் மற்றவர்களுடைய எண்ண அலைகள் தீமை செய்வதாக இருந்தாலும், உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பதாக இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. நாம செய்ய வேண்டியவற்றை மட்டுமே நினைப்போம். என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் என்ற அளவில் மனதின் திறமை வெளிப்படும். இந்த நிலை அதிகரிக்க அதிகரிக்க நாம எங்க இருந்தாலும் நாம எண்ணத்தை மற்றவங்க கட்டுப்பட்டு அந்த எண்ணத்திற்கு கற்றுப்பட்டு நமது மதிப்பை உணர்ந்து புரிந்து கொண்டு செயலாற்றத்தக்க வகையில பிறரது எண்ணம் அவங்க எண்ணம் மாறிடும். அவை நமக்கு வெற்றி அளிப்பதாக இருக்கும். எங்காவது சரியா வரல, நம்ம எவ்வளவு கூப்பிட்டும் அவங்க நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு நிலைமை. அதாவது நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம், நமக்கு தெரியாத ஒரு ப்ரோக்ராமிங் கேட்கலாம், செய்ய வர முடியல அப்படின்னா அப்போ எங்காவது வெற்றியின்றி தடை ஏற்பட்டா கூட அந்த தடையினால் நமக்கு கெடுதல் இல்லை. நம்மை திருப்பி விடுவதற்கான அந்த அலை நீளத்துல தேவையில்லாதவற்றை தள்ளி விடுது. அதாவது என்ன ஆகும், இவங்க செய்யலைன்னா இன்னொருத்தர் உங்களுக்கு உதவி அந்த செயல் என்ன ஆயிடும், நடைபெறலன்னு எண்ணி நாம இதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு அமைதி அடைந்தால் காலத்தினால எந்த சூழ்நிலையில அந்த வேலை நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடந்துவிடும். இறைநிலையின் முற்றறிவு எங்கும் நிரம்பி இருக்கு. அதனால மன அலை சூழல் நீளம் குறைவுபட்டவர்களது எண்ணத்திற்குரிய காலமும் வேகமும் வரும்போது அது தானாகவே மலர்ந்து செயலாகும். எவ்வளவு சயின்டிபிக்காவே நமக்கு கொடுத்துடுறாங்க. அருட்தந்தை ஒரு பாடல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு இந்த வரி எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடுன்னு சொல்லுவாங்க. உடலை விட்டு பிரபஞ்சத்தை நோக்கி ஆராயும் போது வினாடிக்கு 4 முதல் 7 வரையில மன அலை சூழல் இருக்கும். இவற்றை எல்லாம் கடந்து இறைநிலையோடு ஒன்றும் போது இறைநிலையாகவே ஆகிவிடுகிறோம். பாவ பதிவுகள் கழியுது, குருவோட உயிர்கலப்பு ஏற்படுகிறது. அப்போது மன அலை சூழல் வினாடிக்கு 1 முதல் 3 வரையில இருக்கும். இதுதான் டெல்டா நிலை. இந்த நிலையை அடைகிறது தான் தெய்வ நிலை ஒடுக்கம்னு சொல்றாங்க. அதாவது தீட்டா அலைக்கோ டெல்டா அலைக்கோ சிலரே வராங்க. எல்லாராலும் நுண்ணிய அலைக்கு அரிதுயில் ஆழ்நிலைக்கு மனதை கொண்டு செல்ல முடியும். அதுக்கு அகத்தவமும் அறமும் தான் அதற்கு துணை புரியணும். நமது உயர்வு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. குரு நம்மை பிடித்து கொண்டிருக்கார். அது இறை சித்தம். நம்ம எல்லாரும் இங்க இருப்பது அவனுடைய சித்தம் தான் நம்ம அனைவரையும் சேர்த்து வைத்திருக்கின்றது. இதை நோக்கி ஒரு பயணத்துல இருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நல்கிய இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி மற்றும் ஸ்கையோகா நார்வே டென்மார்க் ஜூம் வழி குழுமத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து செவி மடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உலர்மார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க